Hi friends, welcome to poriyalaninpayanam. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் இன்சைட் டயாமீட்டர். அதாவது நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய பிக்சரில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் போல் கொடுத்துட்டு இதோட இன்சைட் டயாமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ் வரைக்கும் நம்ம எதை பார்த்துருப்போம் அப்படின்னா மெட்ராலஜி டாபிக்ஸில் ஓகேங்களா, லிமிட் கேஜஸ், அதோட கிளியரன்ஸ் ஃபிட்ஸ், டிஃப்ரென்ஸ் ஃபிட்ஸ், இது போல் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம இது மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் நியூமரிக்கல் டாபிக்ஸ், அதாவது ரொம்ப தியரி போகாமல் டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் வரைக்கும் வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபைண்டிங் இன்சைட் டயாமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ இது போல் 2 ஸ்பியர் பால்ஸ், அதாவது 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பியர் பால், இதோட சென்டர் ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிள் வந்து O1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே போல் இதோட சென்டர் வந்து எக்ஸாம்பிள் O2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இதோட டயாமீட்டர், ஓவரால் டயாமீட்டர் வந்து இது வந்து இந்த ஸ்பியரோடது வந்து D1ன்னும், அதே போல் இதோடது வந்து கேபிட்டல் D2, 2 டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய டயாமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பியர் ஓகேங்களா, பால், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்சைட் டயாமீட்டர்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம ஆல்ரெடி மைக்ரோமீட்டரை வச்சு ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம மைக்ரோமீட்டர் வச்சு இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், வர்டிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா H2, அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் டாப்பில் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா H1. ஓகேங்களா? அதே போல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட டயாமீட்டர், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் D வந்து நம்மளுக்கு தேவை. இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ், அதாவது கேபிட்டல் D தான் வந்து கொஷின். இப்போது இந்த டயக்ராம்ஸிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கேபிட்டல் D ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் D1ல் பாதி, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ், அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ் நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ D1/2 ப்ளஸ் D2/2. ரிமைனிங் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல A பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த O1 to A இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். பட் நம்மளுக்கு அதை டைரெக்டாக வந்து தெரியாது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா O1னும் O2வும் டைரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த O1 O2 A இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்குலர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்குலர்லேருந்து நம்ம O1 Aவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா O1 A இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த O1 Aவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த டயக்ராம்ஸ்லேருந்து O1 A அந்த ட்ரையாங்குலர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா O1 O2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் O2 A ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இதுலேருந்து O1 A மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். O1 A தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் O1 O2னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா O1 O2 இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த ரேடியஸ் தான். எக்ஸாம்பிள் R1 ப்ளஸ் R2, அதாவது 2 ஸ்பியர் பால் இடைப்பட்ட அந்த ரேடியஸ், அதை வந்து R1 R2 இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இது R1, இது R2, ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு O1 O2 அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் O2 A, இந்த O2 Aன்றது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு ஓவராலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோனா H1 R1 இங்கேருந்து சொல்கிறேன். இல்லை, இங்கேருந்து இது வரைக்கும் H1 R1, அதே போல் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் H2 R2. அப்போ நம்ம இதிலிருந்து இதையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ டைரெக்டாக நம்ம எழுதும் போது O2 A ஈக்குவல் டு H1 ப்ளஸ் கேபிட்டல் R1 மைனஸ் H2 ப்ளஸ் R2. ஓகேங்களா? கேபிட்டல் R2. மேக்ஸிமம் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது இதிலிருந்து கேபிட்டல் டயாமீட்டர், அதாவது ஒரு இன்சைடு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு
ஒரு சிலிண்டராக இருக்கட்டும் இல்லைங்களா, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா அதோட டயாமீட்டரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இது போல் 2 ஸ்பியரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அதோட டயாமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் இப்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த டயக்ராம்ஸ்லேருந்து H1 H2 வந்து டெப்த் கேஜ், ஓகேங்களா. டெப்த் கேஜிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து மீதி இருக்கக்கூடிய பால், அதாவது O1 அண்ட் O2 இந்த 2 ஸ்பியர் பாலோட ரேடியஸ் இல்லை அப்படின்னா டயாமீட்டர்ஸ் இது தெரிஞ்சாவே வந்து மேக்ஸிமம் இன்சைட் டயாமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா. இது 2 பால்ஸ் வச்சு நம்ம இன்சைட் டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 4 பால்ஸ், ஓகேங்களா. அதாவது 3 ஈவனாக இருக்கக்கூடிய பால்ஸ். எக்ஸாம்பிள் இதுதான் வந்து 3 ஈவனாக இருக்கக்கூடிய பால்ஸ். பட் டயக்ராம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் நான் போட்ட டயக்ராம்ஸில், பட் அதை வந்து மறந்துருக்கேன். இது 3மே வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய பால். இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பால் வந்து நம்மளுக்கு பிக் சைஸில் இருக்கக்கூடிய பால்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இதை வெர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு டயக்ராம் போடுற ரஃபாக. எக்ஸாம்பிள் இது போல் தான் இருக்கும், ஓகேங்களா. பெரிய பால்ஸ் வந்து இந்த மாதிரி டச் ஆகிருக்கும். இது போல் தான் வந்து இந்த டயக்ராம்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்பிள் இது வந்து சைட் வியூவிலிருந்து பார்க்குறதுனால நம்மளுக்கு இது போல் இருக்குது. பட் நீங்கள் டாப் வியூவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ஸ் போல் இருக்கும், ஓகேங்களா. மெயினாக இதிலிருந்து நம்ம இப்போது இன்சைட் டயாமீட்டர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இப்போது இதோட சென்டர் பாயிண்ட் O1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே போல் இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து O2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. மேக்ஸிமம் இங்கிருந்து, ஓகேங்களா, இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டெப்த் கேஜிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் வந்து H2, ஓகேங்களா. H2ன்னு எடுத்துக்க போகிறோம். அதே போல் டோட்டல் டெப்த், டோட்டல் டெப்த்தை கேபிட்டல் H அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த பாயிண்ட்டை ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு எப்பயும் போல தான் எக்ஸாம்பிள் இதில் இருக்கக்கூடிய இன்சைட் டயாமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்சைட் டயாமீட்டர் D ஈக்குவல் டு, ஆக்சுவலி இது எல்லாமே ஒட்டி இருக்குது இதோட, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு R1, கரெக்டுங்களா. ப்ளஸ் அதே போல் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னா R2, கரெக்டுங்களா. சாரி R2 கிடையாது. எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரே சீசன்றதுனால R1 சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதுதான் ஆக்சுவலி R2, அதாவது இதுதான் வந்து நம்மளுக்கு R2. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு R1 தான். ஸோ இதுவும் நம்மளுக்கு R1. ஸோ இதோட ரேடியஸும் நம்மளுக்கு R1. ஸோ R1 ப்ளஸ் R1, ஓகேங்களா. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா O1A ப்ளஸ் O1Aன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் எக்ஸாம்பிள் நம்ம O1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா O1A, ஓகேங்களா. இது போல் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஆர் அதர்வைஸ் இதிலிருந்து இது நீங்கள் ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம்ஸ் இருக்கும். ஸோ 2 × O1Aன்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 பால்ஸுமே வந்து ஈக்குவல் டயாமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சரிங்களா. எப்படி இந்த இடத்துல வந்து O1A மென்ஷன் பண்ண, ஏன் இதே பாயிண்ட்டை வந்து இங்கேயும் O1 போட்டிருக்கிறோம் இங்கேயும் O1 போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சரிங்களா. இந்த இடத்துல O1 இந்த இடத்துல O1, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம 2O1A அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2R1 அது வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து D. இதிலிருந்து நம்மளுக்கு O1A மட்டும்தான் தெரியாது, சரிங்களா. O1A. பட் இதிலிருந்து நம்ம இது போல் ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா O1 O2 அண்ட் O1A இந்த ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து O1Aவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகேங்களா. O1A ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா O1 O2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் O2A ஹோல் ஸ்கொயர். இது நம்ம ரூட் எடுக்கும் போது O1A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இந்த O1Aயில் வந்து O1 O2ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஆக்சுவலி R1 ப்ளஸ் R2. R2ன்றது பெரிய பாலோட
ரேடியஸ். சரிங்களா? அடுத்தது O2A. இந்த O2Aன்றதை பாருங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. O2Aன்றது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள vertical distance. கரெக்டுங்களா? O2Aன்றது. பட் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? ரேடியஸ் R1. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் H1. அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் H2. இதிலிருந்து நமக்கு சிம்பிளாக ஒன்று எழுதலாம். டோட்டல் இருக்கக்கூடிய ஹெச்சிலிருந்து மைனஸ் ஸ்மால் h2 மைனஸ் இந்த ரேடியஸ், இந்த h2 இந்த ரேடியஸ். அதே போல் இது எல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ R2 மைனஸ் R1. இது நம்ம எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் O2Aவோட வேல்யூஸை நம்ம இதில் இருந்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? H மைனஸ் H2 ப்ளஸ் R2 ப்ளஸ் R1. ஓகேங்களா? இதுதான் வந்து O2Aக்கான ஃபார்முலாஸ். இந்த O2Aக்கான ஃபார்முலாஸை நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பார்க்குறோம். அதே போல் O1O2 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். இதிலிருந்து நம்மளுக்கு O1Aவை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் போடும்போது நம்மளுக்கு டோட்டல் இன்சைட் டயாமீட்டர்ஸை நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கிடையாது. நீங்கள் டயக்ராம்ஸை ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு மோரர்லெஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி தான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது கொஷின்ஸில். சரிங்களா? எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? டோட்டல் லென்த் வந்து டெப்த் கேஜிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதே போல் இதோட டிஸ்டன்ஸ் வந்து H2ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு மெயினாக தெரியக்கூடிய டேட்டாஸ் என்ன அப்படின்னா, இந்த 3 பாலும் வந்து சேம் டயாமீட்டர் சேம் ரேடியஸ். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய பால் வந்து நம்மளுக்கு வேறு டயாமீட்டர்ஸ். இல்லை, இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மோரார்லெஸ் இதோட டயாமீட்டர்ஸை நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது மெயினாக வந்து இந்த இன்டர்னல் டயாமீட்டர் மெஷர்மெண்ட்ஸில் 2 முக்கியமானது இருந்தது. அது 2ஐயும் மெஷர் பண்ணியாச்சு. அதாவது 2 பால்ஸும் அதே போல் 3 ஈக்குவல் பால்ஸ் அண்டு 1 பெரிய பால், அதாவது 4 பால்ஸ். ஓகேங்களா? 4 பால்ஸ் அண்ட் 2 பால்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்சைட் டயாமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் ஒரு 2 சிம்பிளான மெத்தட் இருக்குது, அதை பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் மெத்தட் வந்து 2 பால் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்சைடில் இருக்கக்கூடிய டயாமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு நான் ரஃபாக டயக்ராம் செய்கிறேன். ஓகேங்களா? இது போல் நம்மளுக்கு இன்சைட் டயாமீட்டர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 2 இன்சைட் டயாமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய பால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் கேஜஸ், ஓகேங்களா, ஸ்லிப் கேஜஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்லிப் கேஜஸை யூஸ் பண்ணி இப்போது நம்ம இதிலிருந்து டயாமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதோட ஸ்லிப் கேஜஸோட டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். அதே போல் இந்த பாலோட டயாமீட்டர் ஸ்மால் டி, அதே போல் இதோட பாலோட டயாமீட்டர் ஸ்மால் டி, ஓவராலாக டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2D. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு டி, இந்த இடத்துல ஒரு டி ப்ளஸ் எஸ், இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது டைரெக்டாக வந்து நமக்கு டயாமீட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து டி, அதாவது பாலோட டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு மோரர்லெஸ் வந்து தெரியும். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லிப் கேஜஸோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதை டைலண்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி இந்த எஸ்ஸோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டைரெக்டாக வந்து இன்சைட் மைக்ரோமீட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்டர்னல் டயாமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இன்சைட் மைக்ரோமீட்டர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்சைட் மைக்ரோமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது டேரெக்டாகவே இதோட இன்டர்னல் டயாமீட்டர்ஸை
நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? மொத்தம் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் மூலிமா நம்ம இன்டர்னல் டயாமீட்டர்ஸை வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்த 2 மெத்தட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். அண்டு தேர்டாக பார்த்த இந்த 2 பால் மெத்தட் வந்து சிம்பிளான மெத்தட். பட் நம்மளுக்கு அக்யூரேசி அப்படின்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமானது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 2 தான். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.